கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்படி? கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவது அல்ல. அது போலி. கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால் அது ஒரு வாழ்க்கை முறை. அது நம்மை சிறுக பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. அது ஒரு அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை, மனுஷர் காண முடியாத ஒரு வாழ்க்கை. அங்கு நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஏதாவது செய்ய வேண்டுமா என்றால் ஒன்றுமே செய்ய வேண்டாம். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் மனம் மறுரூபமாக வேண்டும், அவ்வளவுதான். நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதனால்தான் என் மனம் மறுரூபமாகும். நான் தெரிந்து கொள்வதற்கு தான் இங்கு நிறைய இருக்கிறது. தெரிந்து கொள்ள நான் மாறுகிறேன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். இங்கு நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் கற்றுக்கொள்ள நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். எதை கற்றுக்கொள்கிறேன்? 3 காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். அந்த 3 காரியங்கள், முதலாவது காரியம் எனக்கு சக்தியை கொடுக்கிறது, 2வது காரியம் எனக்கு புத்தியை கொடுக்கிறது, 3வது காரியம் எனக்கு யுக்தியை கொடுக்கிறது. இந்த சக்தியும் புத்தியும் யுக்தியும் சேர்ந்து அது எனக்கு முக்தியாக முடிகிறது, நித்திய ஜீவனாக முடிகிறது. நாம் வேத வசனத்தின் படி பேச வேண்டுமானால் நித்திய ஜீவனாக முடிகிறது. எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நான் அறிகிறேன். எனக்குள் இருக்கிற தேவ தன்மை அது. நான் மரித்தவன் என்று பார்க்கிறேன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவோடு சிலுவில் அறையப்பட்டேன் என்று பார்க்கிறேன். வேத வசனத்தின்படி பார்க்கிறேன். கிறிஸ்துவோடு இணைந்து விட்டேன் என்று பார்க்கிறேன். கிறிஸ்துவின் பூரணத்தில் இணைந்து விட்டேன் என்று பார்க்கிறேன். அந்த பூரணம் கிறிஸ்துவை போல வாழக்கூடிய சக்தியை எனக்கு கொடுக்கிறது. அந்த பூரணம் நான் முழுக்க ஒரே நாளில் அடைந்து விட்டதாக விசுவாசித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னில் வெளிப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பலவித சூழ்நிலைகளிலே, நெருக்கத்திலே, பாடுகளிலே, கசப்பான அனுபவங்கள் மூலமாக நான் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்பட காண்கிறேன். கசப்பான அனுபவங்கள் கிறிஸ்துவின் அன்பு என்னில் வெளிப்படுவதை காண்பிக்கிறது. நெருக்கங்கள் அதற்கேற்ற பொறுமை எனக்குள் வெளிப்பட காண்பிக்கிறது. இப்படி நான் பல விதங்களிலே கசக்கப்பட வேண்டும். அவருடைய நேர்த்தியான தன்மைகள் என்னில் பூரணமாக வெளிப்பட்டு நான் அவைகள் அனைத்தையும் சுதந்திரித்தவனாக ஆகுவதற்கு நான் கசக்கப்பட வேண்டியது இருக்கிறது. பலவித நெருக்கங்கள், பாடுகள், ஏமாற்றங்கள், தவிப்புகள், பிறராலே குறை சொல்லப்பட்டு அவமானங்கள், இந்த இவைகள் ஊடாக செல்லத்தான் கிறிஸ்துவின் பூரணம் என்னை நிரப்புகிறது. இது சுகமான ஒரு வாழ்க்கை அல்ல. உள்ளே சுகமான அனுபவம், வெளியே பாடுள்ள ஒரு வாழ்க்கை தான். அவமானம், நிந்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாறுவதற்கான சக்தியை எனக்கு கொடுக்கிறது.
நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். கிறிஸ்தவர்களிடம் அதை கற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு அது தெரியாது. அவர்களுக்கு வேதம் தெரியும், கிறிஸ்துவை போல மாறுவது தெரியாது. அவர்களை விட்டு விடுவோம். பாவம். எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தி நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக மாற்றினார். புத்தியை கொடுக்கிறது என்று சொன்னேனே, அது என்ன? அவருடைய வார்த்தை மாறாதது. இதனாலே அவருடைய வார்த்தையை நான் நம்பிக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் நான் பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்துக்கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை இருக்கிறபடியால் நான் தைரியப்படுகிறேன். அது மாறாதது. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை இருக்கிறபடியால் நான் தைரியம் அடைகிறேன். அது மாறாதது. அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். நான் எவ்வளவு நெருக்கத்திலே இருந்தாலும், பாடுகள், கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் இருந்தாலும், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்று கையை கட்டி பொறுமையாக, மௌனமாக, அமைதியாக இருக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு எல்லாம் செய்து முடிக்கிறார். அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிப்பது அவர். அதனால் கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை, அவருடைய உண்மையை, அவர் செய்து முடிக்கிற அந்த உண்மையை, பொறுப்பை, அந்த உத்தமத்தை நான் பார்க்கிறேன். இது புத்தி. இதனாலே நான் பதறுவதில்லை. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பதறுவதில்லை. ஏனெனில் புத்தி தெளிவடைந்திருக்கிறேன். தேவ வசனம் மாறாது. அந்த வசனங்கள் இருக்கிறபடினால் நான் பதறுவதில்லை. நான் ஜெபிப்பது கூட இல்லை, நடக்கும். பிரச்சனைகள் எழும்பினால் உதவிகளும் எழும்பும். ஆபத்துகள் வந்தால் பரலோக ஒத்தாசையும் வரும். அவதூறுகள் வந்தால் தேவன் என்னை அவருடைய அங்கீகாரத்திற்குள் நடத்துகிறார் என்று தைரியமும் வருகிறது. தேவன் யாரை அங்கீகரிக்கிறாரோ அவர்களை மனுஷர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவதூறுகளினாலே, நிந்தைகளினாலே அவனை மூடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய அங்கீகாரம் தலையின் மேல் இருக்கிறது. ஆகையால் நான் கலங்குவது இல்லை. என்ன வேணாலும் செய்யட்டும். இது புத்தி, இது தெளிவு. இன்னும் மாறாதது ஒன்று இருக்கிறது. நான் மாற்ற முயற்சிக்கிறேன். என்னை குறித்து அவருடைய சித்தம். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய விருப்பத்தை கொண்டு போய் இப்படி செய்யுங்க, செஞ்சிருங்க. ஆனால் அவருடைய விருப்பம் வேறொன்று. என்னுடைய வாழ்க்கையை நான் திட்டமிட்டால் அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. இரண்டு திட்டங்களும் ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன. என்னுடைய விருப்பத்தை செய்யும். இல்லை, நீ இப்படித்தான் போகணும். மாறாதது அவருடைய விருப்பம். அவர் மாற்ற மாட்டார். சரிப்பா, நீ சொல்ற நான் கேட்கிறேன். கேட்க மாட்டார். ஏன்னா அவர் கர்த்தர், லார்ட். நான் ஒரு சர்வெண்ட் தான். அவர் சர்வெண்ட் ஆக முடியாது. அவர் கர்த்தர். அவர் சொல்றதா நான் கேட்கணுமே ஒழிய நான் சொல்றதா அவர் கேட்க மாட்டார். அவருக்கு கர்த்தன்ற ஸ்தானம் கொடுக்கும்போது தான் அவர் என்னை நடத்த முடியும். நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொன்னேன்னா ஒருவேளை கேட்பார். அந்த ஒரு தீர்க்கதரிசிட்ட கழுத பேசிச்சு. அவருடைய விருப்பப்படி அவனை போன்னு சொல்லிட்டார். ஆனால் போக முடியல. அவன் போற வழியில ஆபத்துகள் உண்டாகுது. கழுத போக மாட்டேங்குது.
நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு அடங்கலைன்னா என் வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும். என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் அவர்கிட்ட போகிறேன். நான் பலவித நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனை எல்லார்ட்டையும் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது காரணம் என்னென்னா, அவருக்கு கர்த்தன்ற ஸ்தானத்தை நம்ம கொடுக்கறதில்ல. அவருக்கு சர்வெண்ட்ன்ற ஸ்தானத்தை தான் கொடுத்துட்டு என் சித்தத்தை நிறைவேற்றுங்கன்னு நம்ம அவர்கிட்ட போகிறோம். வேற என்ன செய்ய முடியும்? சரிப்பா போ அப்படின்னு விட்டுறாரு. அவரே வழியில் ஏற்று நிற்கிறார். உருவன பட்டயத்தோடு ஏற்று நிற்கிறார். நஷ்டம் வருது, பண கஷ்டங்கள் வருது, தொல்லைகள் வருது, ஏமாற்றங்கள் வருது. போராடுறோம். வாழ்க்கை மிகுந்த போராட்டமாக இருக்கு. ரொம்ப சிம்பிள். அவருக்கு கர்த்தன்ற ஸ்தானத்தை கொடுத்துட்டோன்னா நம்முடைய விருப்பங்களை விட்டு கொடுக்கணும். நான் என் வாழ்க்கையை திட்டமிடக்கூடாது, என் குடும்பத்தை திட்டமிடக்கூடாது, என்னுடைய வருமானத்தை திட்டமிடக்கூடாது, என்னுடைய ஆலோசனைகளின் படி எதுவுமே செய்யக்கூடாது. கர்த்தன்ற ஸ்தானம் சாதாரணமான ஸ்தானம் இல்லை. அவரை இயேசு கிறிஸ்துவை ஒருத்தனும் ஈஸியாக கர்த்தன் கூட்டிட முடியாது. ஒருவனும் பரிஸ்தாவி இல்லாமல் இயேசுவை கர்த்தன் சொல்ல முடியாது. சாதாரணமானது இல்லை அது. கர்த்தன்னு வாயால சொல்லலாம், அதை பற்றி வசனம் சொல்லலை. இங்கே அவர் என் வாழ்க்கையை திட்டமிடுகிறவர். அவர் சொல்றபடி தான் என் வாழ்க்கை அமையணும். அவருடைய திட்டத்துக்கு தான் நான் பணிஞ்சு போவேன். அவர் எப்படி கொண்டு போனாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இயேசு கிறிஸ்து கர்த்தன்னு சொல்கிறான். இது எல்லாரும் சொல்லிட முடியாது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அவரை என்னோட வாழ்க்கை மேலே முழுக்க அதிகாரம் கொடுக்கறது. நீங்கள் திட்டமிடுங்க, நீங்கள் நடத்துங்க. என்னுடைய விருப்பத்தின்படி வேண்டாம். இயேசு கிறிஸ்துக்கு அது பெரிய போராட்டம் தான். சிலுவைக்கு போங்க அப்படின்னு பிதா சொல்லும் பொழுது, இந்த பாத்திரம் நீங்கன்னா நீங்கட்டும், அவர் மனசு அப்படிதான் சொல்லுது. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்லன்னு பணிகிறாரே, அதுதான் ஜெபம். தேவனை அவர் மாற்ற முயற்சிக்கல, ஆனா தன்னை மாத்திக்கிறார். அவருக்கு பிதாண்ட ஸ்தானத்தை கொடுக்கிறார். சிலுவைக்கு போன்றவ அந்த சித்தத்தை அவரால் ஏற்றுக்க முடியல. பாத்திரம் நீங்கிட்டோம், உங்க சித்தமான நீங்கிட்டோம், ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல. அதை சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டாரு. முடியல, அந்த வார்த்தையை சொல்ல முடியல. ரத்த வேர்வை சிந்தினாருன்னு வசனம் சொல்லுது. ஏன்? நம்முடைய சித்தத்தை விட்டு கொடுக்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஒரு ஜபத்தை சொல்றதுக்கு ரத்த வேர்வை சிந்தினார். தான் மறிக்கணுன்றதை ஏத்துக்கிறதுக்கு ரத்த வேர்வை சிந்தினார். ஏத்துக்க முடியல. ஆனா தேவனை மாத்துறதுக்கு முயற்சிக்கல. அவரு தன்னை மாத்திக்கிட்டார். இதுதான் புதிய ஏற்பாடு. தேவனை நீ மாற்ற முயற்சிக்காத, உன்னை நீ மாத்திக்க தேவ சித்தத்தின்படி. இந்த பாத்திரம் விலக கடவுதுன்னு தான் நம்ம மனசு சொல்லுது. ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இப்படி அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுமே அதுதான் கிறிஸ்தவ பின்பற்றுகிறது. இதுக்கு புத்தி வேணும். என்ன புத்தி? தேவ சித்தம் மாறாதது. அவரை மாற்ற முடியாது, மாற்ற முயற்சிக்க கூடாது. அந்த தீர்க்கதரிசி முதலாவது கேட்டான், நான் ராஜாவிட்ட போட்டுமா? போகாத. விடிய காலம் மறுபடியும் போய் கேட்குறான், நான் போட்டுமா? சரி போ. ஆனால் அவன் போகிறான், கழுத வழியை மறைக்குது என்ற தீர்க்கதரிசி இன்னைக்கு நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறான். தேவன் அவரை மாற்றணும்னு நான் முயற்சித்தாக்க என்னை ஏமாத்திடுவார்.
நான் அவர்கிட்ட உண்மை இல்லாமல் அணுகுனேன்னாக்கா அவரும் என்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டார். ஆசை நிறைவேற்றணும்னு தேவன்கிட்ட போனேன்னா ஆசை நிறைவேற்றுறதுக்கு வழியை திறந்துடுவார். ஆனால் அந்த ஆசையை நான் அழிச்சிடும். தேவசித்தம் இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம். அந்த உண்மை இல்லாம தேவன்கிட்ட கிட்டக்கு கூட போகக்கூடாது. அவரை மாற்ற முயற்சிக்காதீங்க. நாம தான் மாறணும். கஷ்டம்தான். ஜெபம் பண்ணோம், 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். கடவுள் எப்படியாவது உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கடவுளை மாத்துறதுக்கு 40 நாள் உபவாசம் வேணாம். நீங்க விட அப்படியே கேட்டா உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனா அதை உங்களை அழிச்சிடும். உண்மை இல்லாம கடவுளை அணுகக்கூடாது. உங்களுடைய சித்தத்துக்கு நான் பணிகிறேன் அப்படின்றதான் கிறிஸ்துவை பின்பற்றுறது. ஏன்னா ஆசைப்படுறத கேட்கறதுக்கு தேவன் அல்ல. ஆனா கேட்கறதெல்லாம் இஷ்டப்படிலாம் கேட்டுட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்குறோம் பிதாவின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஏமாற்று வேலை. அறியாம அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, என்னுடைய ஆசைகளை விட்டு கொடுத்து தான் தேவ ஆசைகளை நிறைவேற்ற வேணும். என்னுடைய திட்டங்களை உடைச்சு போட்டுட்டு தான் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்க முடியும். ஏன்னா தேவனுடைய திட்டம் மாறாதது. இது புத்தி. இந்த புத்தி வேண்டும். சகல ஆசைகளையும் அவருக்கு சமர்ப்பிச்சு தான் நாம் தேவனுடைய திட்டத்துக்கு உள்ளே போக முடியும். ஏன்னா நான் தேவன் திட்டமிடுகிற எதுவுமே நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ அதே தான் நொறுக்குது. நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது நொறுக்குது. நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை நொறுக்குது. நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தனையும் ஆண்டவர் உடைக்கிறார். நான் ஆசையப்படுறத அவரை உடைக்கிறதுனால அவரை நேசிக்கிறார். நம்மளுக்கு கோபம் வருது. வாக்குத்தத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லி வனாந்தரத்துக்குள்ள கொண்டு வைக்கிறார். இந்த வனாந்தரத்தை அவங்க கடக்கணும். அப்புறம் தான் வாக்குத்தத்த தேசம். அங்கே கடந்து வெளியில் வரும்போது பூர்ணமான ஜனங்களாக வெளில வராங்க. யோர்தானை கடக்கும்போது நேர்த்தியான ஜனங்களாக வராங்க. அவங்களுக்குள்ள இருக்க ஆசைகள்லாம் அடங்கி போய் சீர்பட்ட ஜனங்களா வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போறாங்க. அந்த வனாந்தரம் அங்கே அவருடைய ஆசைகளை இச்சைகளை எல்லாம் ஒடுக்கி அவங்க மாம்சத்தை சீர்படுத்துகிற இடம். தேவன் அவங்கள நேசிக்கிறதுனால தான் அந்த வனாந்தரத்தை வச்சிருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் வறுமை, நோய், கஷ்டம், ஏமாற்றம், தோல்வி, சங்கடம் நாம் நினைச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லையே. பலர் நினைக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை அமையலையே. அவங்கள இல்லை, நம்மளை தான் தேவன் நேசிக்கிறார். வனாந்தரமான இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை வச்சாரு. அவளை நேசிக்கிற ஒரு காரணத்தினால தான். எகிப்தியரை அழிச்சாரு. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவளை சீர்படுத்துறார். தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். மிகவும் நல்லா சொல்லுது. நான் சிட்சிக்கப்படுகிறதுனால பிதா என்னை நேசிக்கிறான் நான் சொல்லலாம். அதனால உங்களுடைய குறைவுகளை பார்த்து மனம் விடாதீங்க. இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. பிதா என்னை நேசிக்கிறான்னு சொல்லி தைரியமா சொல்லலாம். அவரை நேசிக்கிறதுனால தான் என்னை சிட்சிக்கிறார். இந்த ஒரு உறுதி நான் படுற பாடுகள் கொடுக்குது. அதனால தேவனுடைய சித்தம் ஒன்று மாறாததுன்றதை நம்ம புரிந்து கொள்றதுக்காகத்தான்
புத்தி அவசியம். மாறாதுன்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருக்கு அடங்கி போயிடுவோம். அவரை மாற்ற முயற்சிக்க மாட்டோம், போராடிட்டு இருக்க மாட்டோம். நம்ம அவருடைய சித்தத்துக்கு அடங்கி போயிட்டோம்னா புத்தி நம்மளுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்து பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்குள்ள மயக்கங்கள் நிறைய இருக்குது. நம்ம மனசில் நம்ம பல காரியங்களை பார்த்து மயங்குறோம். நல்ல வருமானம், நல்ல ப்ரமோஷன், நல்ல மனைவி, அழகான மனைவி, வைர நகைகளோட வரக்கூடிய ஒரு சம்பந்தம், நல்ல வேலை, நல்ல படிப்பு, எதுலாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு மயக்கத்தை கொடுக்குது. அது கூட என் மனசு ஒட்டிக்கிச்சு. அதை விட்டு வரவே முடியாது. அதுக்காக அதை குறித்து ஏங்குவோம், பரிதவிப்போம், அடையணும்னு சொல்லி முயற்சிப்போம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நாம் எதன் மேலே ஆசை வைக்கிறோமோ அதை ஆராதிக்கிறோம். நம்ம மயங்குறோமே அதை குறித்து அதை ஆராதிக்கிறோம். நம்மளோட பிள்ளைகளை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிற பெற்றோர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன செஞ்சாலும் சரி தப்பு சொல்ல மாட்டாங்க. அவங்கள அப்படியே அன்பை பொழிஞ்சு அவங்கள ஊட்டி அவங்கள கொழுன்னு வளர்த்து அவங்களுக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையே வச்சிருவாங்க. அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க நல்லா படிக்கணும், அவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் கனவுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிள்ளைகளை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம யார் மேலே பாசம் வைக்கிறோமோ அவங்கள ஆராதிக்கிறோம். எது மேலே ஆசை வைக்கிறோமோ அதை ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்கலை. தேவனை நம்ம ஆராதிக்கிறதுக்கு நிறைவேற்ற ஒரு சர்வெண்ட்டாக பயன்படுத்திப்போம். என் பிள்ளை நல்லா படித்து பெரிய ஆள் ஆக்கிடுங்க. தேவன் எனக்கு சர்வெண்ட். அவர் சொல்கிறபடி நான் செய்ய மாட்டேன், நான் சொல்கிறபடி அவர் செய்யட்டும். இதுக்காக நீ என்ன வேலை கேட்குறீங்க நான் தரேன். ஒரு சர்ச்சை வேணால் கட்டித்தரேன். இல்லது இன்னும் கொஞ்சம் பக்தியாக நான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பக்தியாக உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறேன். ஆனால் என்ன, எனக்கு நல்ல வேலை கொடுங்க, என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கட்டும், உங்களுடைய சித்தத்தின்படியெல்லாம் நான் செய்கிறேன். அதாவது நம்ம ஆராதிக்கிறதுக்கு அவரை பயன்படுத்திக்கிறோம். ஒரு சர்வெண்ட். இது இல்லை உண்மையான ஒரு வாழ்க்கை. இப்படி இல்லை உண்மையான வாழ்க்கை. நம்ம மயங்கிறத காரியங்களில் யுக்தி வேணும். இதெல்லாம் மாயைடா. நம்ம மனசு தெளிவடையணும். நம்ம ஆசைப்படுறவைகளை விட்டு விலக நம்ம மனம் தெளிவடையணும். முடியாது, ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், கஷ்டம்தான் அதை விடுறது. ஆனால் இது மாயைன்னு புரியும் போது தான் அதை விட்டு நம்ம விலகுவோம். கிறிஸ்துவை பின்பற்றணும்னா இந்த மாயைகளை பின்பற்றக்கூடாது. இந்த மாயையிலேருந்து நம்ம மனசு விலகணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ தன் பொருள்களையோ உடைமைகளையோ தன் ஜீவனையோ நேசிக்கிறவன் இவைகளை வெறுத்து தான் என்னை பின்பற்றணும்னு சொன்னார். வெறுத்து நான் தூக்கி போட்டுட்டுல, அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டு பிள்ளையும் மனைவியும் வேலை நடுரோட்டில் விட்டுட்டு நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதில்லை. இது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்கள் செய்கிறது. அப்படிலாம் ஆண்டவர் செய்ய சொல்லலை. வசனத்தை புரிஞ்சிக்காமல் அப்படி பேசுகிறாங்க. இவைகள் மேலே நம்ம ஆசை வைக்கிறோம். நம்ம மனசு மயங்கி இருக்கு, அது உண்மை, அதை ஒத்துக்கத்தான் வேணும். நம்ம நிறைய காரியங்களில் நம்ம மனசு மயங்கி இருக்கு. ப்ரொமோஷனில் மயங்கி இருக்கு, நல்ல அழகான கார் மயங்கி இருக்கு, நல்ல வீடு, நல்ல உடை, பல காரியங்கள் நம்ம மனசு மயங்கி இருக்கு.
எல்லாவற்றிலிருந்தும் மனசு தெளிவடையணும். அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. இவள் எதுவுமே என்னுடையது இல்லைப்பா, என்னுடைய பிள்ளை என்னுடையது இல்லை, நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காது. தேவன் என் கையில கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதன் மேல பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதனோட வாழ்க்கையை என்னால் தீர்மானிக்க முடியாது. அது மேல என்னுடைய கட்டுப்பாடுகள் மிக 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 கம்மி. அது சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் நான் சொல்றது கேட்கும். பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா, பிள்ளையே எப்படி இருக்கும்போது வேறு எதைத்தான் நான் சொல்லுவேன்? என்னோட வாழ்க்கையை நான் நேசிக்க முடியாது, அதனோட வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. என்னைக்கு நான் சாகணும், அல்லது என்ன வேலை செய்யணும், அல்லது என்னோட சொத்துக்கள் எவ்வளோ இருக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அமையணும்னு நான் நினைக்கிறதுனால என் வாழ்க்கை அப்படி அமையாது. என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒருத்தர், நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறாரு. எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறாரு. என்னோட வாழ்க்கையினுடைய அந்தஸ்து இவ்வளோதான் இருக்கணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறாரு. என்னுடைய வருமானம் இவ்வளோதான் இருக்கணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறாரு. எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவர் கொடுத்த வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து போகிறது தான் உத்தமமாக இருக்குமே ஒழிய, நானா ஆசைப்பட்டு ஓடி ஆடி அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், இதை பெருக்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதையும் சாதிக்க முடியாது. என் சொத்துக்களை பெருக்கணும்னு முயற்சிக்கிறதுனால அதுக்கு தேவன் ஒரு தருணத்தை எனக்கு இறங்கி கொடுத்தார்னா பெருக்கலாம். நான் ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறதுனால வாழ்ந்துட முடியாது. தேவன் அதை வாய்க்க பண்ணினார்னா வாழலாம். எதுவுமே என் கையில இல்லை. என்னுடைய மனம் இந்த மயக்கத்திலேருந்து வெளியில வரணும். என்ன நேசிக்கிறதுலேருந்து, என் பிள்ளைகளை நேசிக்கிறதுலேருந்து, என் பெற்றோரை நேசிக்கிறதுலேருந்து, என் உடைமைகளை நேசிக்கிறதுலேருந்து எல்லாமே மாயைப்பா அப்படின்னு புரிஞ்சு கொள்ளும்போது தான் என் மனசு தெளிவடையும். அதுலேருந்து வெளியில் வருவேன். இந்த 3 என்கிட்ட நிகழும்போது தான் நான் என் மனசு தெளிவடைஞ்சிடுச்சுன்னா எனக்கு நான் திட்டம் பண்ண மாட்டேன், என்னோட சித்தத்தை தேவன்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு புத்தியும் வருது, யுக்தியும் வருது, சக்தியும் கிறிஸ்துவும் என்கிட்ட பூர்ணமாக வெளிப்படுறாரு. நித்திய ஜீவன் என்னுடைய முடிவு. இதாங்க கிறிஸ்துவை பின்பற்றுறது. அதனால கிறிஸ்துவை பின்பற்றுவோம், கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றணும்னா தேவன் என்னை குறித்து நற்சாட்சி கொடுப்பாரு. என்னுடைய முடிவும் நித்திய ஜீவன். நன்றி. மற்றொரு தருணம் கிடைக்கும்போது சந்திப்போமா? வணக்கம்.